ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஒரு பீஸ் கீப்பர் சேலம். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃபீட் டேங்க் ப்ராஜெக்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ நம்ம ஏன் வந்து ஒரு சின்னதாக ஒரு 5 ஃபீட் டேங்க் ப்ராஜெக்ட் ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, செய்யக்கூடிய எல்லா வேலைக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாகவும் தெளிவாகவும் கஸ்டமருக்கு வந்து பிடிச்ச மாதிரி செய்கிறோம். ஸோ அதனால தான் ஒரு சின்னதாக ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த டேங்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5 ஃபீட் வந்து லென்த்து, ஹைட்டு பார்த்தீங்கன்னா 2 ஃபீட்டு, வித்து வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபீட்டு. ஸோ இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்க கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஜெயின் கோபின் கிளியர் கிளாஸில் 12 mm கிளாஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். பாட்டம் பிரேசிங், டாப் பிரேசிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிரிப் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா டபுள் ஓவர்ஃப்ளோ சிஸ்டம். ஸோ நம்ம நார்மலாக வந்து லாஸ்ட்டாக டேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 டேங்க் பார்த்தீங்கன்னா கார்னரில் வந்து எல் ஷேப்பில் வந்து நம்ம அக்ரலிக்கில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தோம் ஓவர்ஃப்ளோக்கு வந்து. ஸோ டபுள் ஓவர்ஃப்ளோக்கு வந்து பண்ணியிருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்னர் சொல்லுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல் ஷேப் நம்ம பண்ணல, இது வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கார்னர் ஓவர்ஃப்ளோன்னு சொல்லுவோம். ஸோ இது எதுக்காக பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு அப்டேட்டாக வந்து பண்ணலாம். ரீசன் பார்த்தீங்கன்னா நான் செஞ்ச டேங்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல் ஷேப் வரதுனால எல்லா டேங்க்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கம்மியாகிற மாதிரி ஒரு சின்னதாக ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த கஸ்டமர்கிட்ட நான் கேட்டிருந்தேன், நான் வந்து நெக்ஸ்ட் இன்னொரு டைப் ஆஃப் வந்து ஒரு ஃபில்டர் வந்து கார்னரில் வந்து பண்ணலான்ட்டு இருக்கிறேன், அது உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டிருந்தேன். ஸோ கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் ஓகே. ஸோ நமக்கு வரக்கூடிய கஸ்டமர்ஸ் வந்து எப்பயுமே வந்து என்னுடைய பொருட்கள் வந்து விட்டுறதுனால எனக்கு வேலை வந்து ஈஸி அப்படிங்கிறத விட, ஸோ எனக்கு வந்து அவங்க சொன்ன ஒரு வார்த்தைக்காகவே வந்து எந்த ஒரு விஷயமே ப்ராப்ளம் ஆகவும் மிஸ்டேக் ஆகாமல் நம்ம வந்து தெளிவாக பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் டேங்க் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கஸ்டமர் வந்து எனக்கு ப்ராப்பரான டைம் வந்து கொடுத்துருக்காரு. கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா டேங்க் ஒர்க்லாம் ஃபுல்லாக முடிஞ்சு. ஸோ இந்த டேங்குக்கு தேவையான சம் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 2x1.5x1.5 வந்து 6 mm பார்ட்டிஷனில் மெயின் டேங்க் பார்த்தீங்கன்னா 8 mm வந்து மேக் பண்ணியிருக்கோம். சரிங்களா, அதோட லோடிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 26 kgs வந்து பயோர் வந்து பிடிக்கும். ஸோ இதுக்கு ஃப்ளோ ரேட் வந்து எவ்வளோ கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து ஃப்ளோ ரேட் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். செக் பண்ணி பார்த்துட்டு வாப்ளிங் சவுண்ட் வராமல் எந்த ஃப்ளோ ரேட் வந்து கரெக்டாக இருக்குதோ அதை நம்ம வந்து கொடுத்துருவோம். சரிங்களா, 80 வாட் கொடுப்போம், 85 வாட் கொடுத்து பார்ப்போம். எது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குதோ அது வந்து கொடுத்துருவோம். ஸோ இந்த டேங்கோட பெனிஃபிட் அப்படின்னு சொல்லணும் பார்த்தீங்கன்னா, பாட்டம் சக்ஷனும் சரி மேலே ஸ்கிம்மரும் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா டேங்கில் வேஸ்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. டேங்க் வந்து எப்பயுமே கிறிஸ்டல் கிளியராகவே இருக்கும். ஸோ நம்ம லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, நிறைய டேங்க் நான் வந்து மேக் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு அப்டேட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த டேங்க் வந்து இருக்கும். ஸோ பேக்கில் இது பார்த்தீங்கன்னா ப்ளம்பிங் வந்து பார்த்தீங்கன்னா 1.25 வந்து ப்ளம்பிங் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ வந்து தண்ணியோட ஃப்ளோவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3/4 இன்ச்சில் ஃப்ளோ வந்து வரும். ஆனால் நம்ம அவுட்லெட் வந்து நம்ம 1.25 எடுத்துருக்கனால வாப்ளிங் சவுண்டு பார்த்தீங்கன்னா சுத்தமாக உங்களுக்கு வந்து இருக்காது. இதுக்கப்புறமே வந்து அடுத்து இன்னும் ஒர்க் பண்ணணும். ஒர்க்கு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் பிளாக் ஸ்டிக்கரும், ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா பீடிங் ஸ்டிக்கர் நம்ம ஸ்டைலையும் பார்த்தீங்கன்னா அது கொடுப்போம். ஸோ இது வந்து டேங்க் வந்து கஸ்டமர் பிளேஸுக்கு வந்து போனதுக்கப்புறமா தான் வந்து செய்வோம். ஸோ ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் ஏற்றி கட்டும் போது பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். தூக்கும் போது பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம கலைச்சிடுவோம் இல்லையா. ஸோ அதனால் வந்து கஸ்டமர் பிளேஸுக்கு போனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் செஞ்சிடும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக உங்களுக்கு வந்து ஸ்டீல் ஸ்டாண்ட் வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸ்டீல் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா 14 kg பைப்பில் வந்து ஸ்ட்ராங்காக மேக் பண்ணியிருக்கோம். மேலேயும் பார்த்தீங்கன்னா ப்ளைவுட் வந்து 18 mm போட்டிருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா 18 mm போட்டிருக்கோம். மேலே வந்து பேஸ் மேட் வந்து 12 mm கொடுத்துருக்கோம். சம்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா 6 mm பார்த்தீங்கன்னா பேஸ் மேட் வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே நீங்கள் ஒரு ஸ்டாண்டு செய்யும்போது வந்து அதோட லைஃப் வந்து ரொம்ப உங்களுக்கு வர மாதிரி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் எடுத்துகிட்டு வரக்கூடிய ஸ்டீல் ஸ்டாண்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ரெட் ஆக்சல்லேருந்து ப்ரைமர்லேருந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கலர்ஸ் யூஸ் இருக்கு இல்லையா, பிளாக் ஆகட்டும் ஒயிட் ஆகட்டும் அல்லது எந்த கலராக இருந்தாலுமே நீங்கள் வந்து 6 கோட்டிங் ஏற்றினா மட்டும் தான் உங்களுக்கு வந்து லைஃப் வந்து உங்களுக்கு வந்து லாங் லைஃப் வந்து வரும். ஸோ எல்லா கஸ்டமருக்குமே நம்ம வந்து ப்ராப்பராக ரெட் ஆக்சல், ப்ரைமர், கஸ்டமரோட விருப்பப்படி பிளாக், இப்படி எல்லாமே நம்ம வந்து ப்ராப்பராக செஞ்சு கொடுக்குறோம். ப்ளைவுட்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா 18 mm ப்ளைவுட் தான் வந்து கொடுத்துட்டுருக்குறோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் வெறும் ஃபோமோட செட்டப்பில் வந்து டேங்க் வந்து வைக்கக்கூடாது. அதே மாதிரி வெறும் ப்ளைவுட்டில் மட்டுமே நீங்கள் வந்து வைக்கக்கூடாது. சரிங்களா, எப்பயுமே ப்ளைவுட் சின்னதாக நீங்கள் 3/4 இன்ச்சு கொடுக்கலாம் கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு 1/2 inch ப்ளைவுட் கொடுத்தாவது நீங்கள் அதுக்கப்புறமா ஃபோம் வந்து அது ஃபோமும் வைக்கலாம். நீங்கள் உங்களுக்கு வந்து காசு கட்டுப்படி ஆகலாம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு தெர்மாக்கோல் சீட்டு நீங்கள் வச்சு உங்கள் டேங்க் நீங்கள் ஈஸியாக ப்ளேஸ் பண்ணலாம். சரிங்களா, அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மான்ஸ்டர் டேங்க் வந்து செட் பண்ணும்போது எவ்வளோ டேஸ் ஆகும் அப்படிங்கிறது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஏன்னா இப்போ நான் டேங்க் மேக் பண்ணும்போது எனக்கு வந்து சப்போர்ட்டுக்கு வந்து ஆள் இல்லை அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா என்னால் வீடியோஸ் வந்து சரியாக எடுக்க முடியதில்லை. ஸோ இது மீறி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கடை ஒர்க்கு இருக்குது, மீறி வந்து பார்சல் ஒர்க்கு இருந்துட்டு இருக்கிறதுனால எல்லாமே கம்பைன் பண்ணி செய்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகிறதுனால வீடியோ சரியாக எடுக்க முடிய மாட்டேங்குது. இனிமேல் வந்து ப்ராப்பராக வந்து அடுத்த டேங்க் நம்ம செய்யும் போது கண்டிப்பாக வந்து
ஒரு டேங்க் ஸ்டார்ட் ஆகி எண்ட் ஆகிற வரைக்குமே எவ்வளோ வேலைகள் நடுவில் இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக வந்து ஒரு வீடியோ வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிக்கும் நம்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். இந்த டேங்கோட அப்டேட் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன், சரிங்களா? ஸோ இது வந்து சாட்டர்டே கிட்ட, அதாவது நாளைக்கு வந்து நம்ம கஸ்டமர் பிளேஸில் ஈரோட்டுக்கு வந்து செட் பண்ண போகிறோம். இந்த டேங்கோட ஓனர் பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருக்கார். இவர் வந்து நம்மளோட வீடியோஸ் வந்து ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணிட்டு இருந்து வெயிட் பண்ணி தான் நம்மகிட்ட வந்து ஆர்டர் கொடுத்துருக்காரு. ஸோ இவருக்காக வந்து நம்ம வந்து சூப்பராக எக்ஸலண்ட்டாக வந்து நம்மளுடைய அவுட்புட் வந்து நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? ஸோ இந்த டேங்க் வந்து நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிவிட்டு அது ப்ராப்பராக ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி செட்டிங்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும். ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா பின் பண்ணுறேன். ஸோ இந்த டேங்கை பற்றின உங்களுடைய ஒப்பீனியன் வந்து என்னென்னு சொல்லுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வாட்ச் பண்ணோம்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.